ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்டியான நார்த்தங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். இது வந்துட்டு செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. இதை எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பழுத்த பிறகு உரித்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஃபஸ்ட்டு நான் அவிச்சிக்க போகிறேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு இதில் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் 4 நார்த்தங்காயும் சேர்த்துட்டு அவிக்க போகிறேன். இது வந்துட்டு பாதி அளவு வெந்துச்சுனாலே போதும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு வேகணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு அவிக்காமல கூட செய்யலாம், அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு வெந்தயமும் வரமிளகாயும் வறுத்துக்க போகிறேன். இது மசாலாவாக அரைச்சிக்கணும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெந்தயம் வேணாம் கசக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு காரத்துக்கு ஏற்றாற் போல் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 10 வரமிளகாய் போல் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து வரமிளகாயும் வெந்தயம் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடுங்க பாருங்கள். இது போல் நல்லா பொடி நைஸாக அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு கட்டி வெல்லம் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நார்த்தங்காய் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உள்ள தோல் அதை மட்டும் எடுத்துருக்கேன். வெளித்தோலை நீங்கள் வந்துட்டு நீக்க வேண்டியதில்லை, அப்படியே வச்சுக்கலாம். இது வந்துட்டு தண்ணி நிறையா ஊற்றுறதுனால நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நான் வந்து இந்த சைஸுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது, அப்படியே தான் நம்ம வந்துட்டு ஊறுகாய் செய்யணும். இது வந்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வரமிளகாய் தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இது கூட நாம் கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தங்காய் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணியை அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை சூடு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நல்லா கொதித்து வருவது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேக விட்டுறணும். பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்க மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு, ஆனால் வந்துட்டு வேக வேக கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் புளியை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கிறதுனாலும் கரைச்சிக்கலாம், புளி பேஸ்ட்டு மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு புளி வந்து நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ நான் பொடி பண்ண மசாலாவுக்கும் அந்த 4 நார்த்தங்காவுக்கும் கரெக்டாகவே இருந்துச்சு. ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் வந்துட்டு நல்லா பச்சை வாசனையில் போகிற அளவுக்கு மூடி வச்சு வேக விட்டுறணும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம், ஆனால் அந்த அளவுக்கு வந்துட்டு எவ்வளோ குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஊறுகாய் ஒவ்வொரு தடவை எடுத்து சாப்பிடும்போதும் ஈரம் இல்லாத ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கெட்டு போகாமல் 1 மாதத்துக்கு மேலேயே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது. நான் வந்துட்டு வெளியில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். 2 டேஸ்க்கு ஒரு தடவை எடுத்து வெயிலில் காய வச்சுப்பேன், இல்லைன்னா வந்துட்டு சூடு பண்ணிப்பேன். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. இது வந்துட்டு சில்வர்லேயோ இல்லை அலுமினியத்துலேயோ பாத்திரத்தில் அப்படியே வச்சுருந்தோனாலும் அந்த பாத்திரம் வீணாக போயிடும். ஸோ பிளாஸ்டிக்லேயும் ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஸோ அவ்வளோதான், இந்த டேஸ்டியான ஊறுகாய் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்பவுமே ஆசையாக இருக்குது சாப்பிட்ணும் போல். ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.